ஜல்லிக்கடை அடிக்கிறேன். என்ன டேய் இங்க எதுக்குடா வந்திருக்கீங்க? ஐயா உங்களெல்லாம் கூட்டு போக சொல்லமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் இங்கே உங்களுக்கு வேலை கிடையாது. அதான் அவர் நேத்தே உங்களுக்கு கணக்கு முடிக்க சொன்னது. இங்க பாருங்கடா, இன்னைக்கே நீங்க இந்த இடத்த காலி பண்ணிடணும். வயிற்றுக்கு சோறு கிடைக்காதோ? இதே மாதிரி கான்ட்ராக்ட் வேலை வேற எங்கேயாவது இருந்தா போய் பாருங்க. அவ்வளவுதான். பத்தா டேய் ஓரமா நிக்கிறவன் கெட்டியா போட்டுக்கிறேன். கிளம்பணும். ஏய் வண்டி அட போ. போ. ஏய் செத்து நிப்பாட்டு. கிறுக்கு பைய மாதிரி இருந்தீங்க, வேலை இருந்துச்சு. திருந்தினீங்க, வேலை போச்சு. அதுக்குத்தான் கடைசி வரைக்கும் திருந்தவே கூடாதுங்கிறது. எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சு. என்னத்தை சொல்கிறது? எனக்கு கொஞ்சம் உங்களை பார்க்க பாவமாக தான் இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணால் 3 நாள் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பாருங்கள். என்ன சரியா? அதை அப்படியே கொஞ்ச நாள் போட்டோம். அதுக்கப்புறம் வேறு கான்ட்ராக்ட் பிடிச்சி அப்படியே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். என்ன என் கையில் எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் வேலை பார்க்க முடியாதுடா. அதுதான் உண்மை. பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு சொல்லுவேன். என்ன ஆனால் நீங்கள் எதுவும் மனசில் என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த அட்ரஸ் இப்படி அஞ்சம்மா பார்த்து இருந்துக்கம்மா. சரி எதா இருந்தாலும் அண்ணனை கூப்பிடுங்கடா. பட்டாப்பா? சரி பார்த்து வர வர மனசை விட்டுறாதேடா. இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நம்ம கூட வேலை பார்க்குற பையன் பாவம் இந்த கட்டடத்துக்காக ஒருத்தனை காவு கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட முடியல. டேய் நான் போறேன்டா. போறேன். பார்த்து வண்டியை கிளம்பு. போறேன். விட்டா வேற யாரையுமே தெரியாது. எங்க போய் வேலை கேட்கறது? மதுவா? உடனே வர சொல்லுங்க. மேடம் நீங்க போலாம். சார் வர சொல்லிட்டாங்க. தேங்க் யூ. ரமேஷோட ஆஃபீஸ் சூப்பராக தான் இருக்கு. காலேஜில் படிக்கும்போது இருந்த அதே நீட்னஸை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மது. ஹாய். வாட் அ சர்ப்ரைஸ் யார். பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. வா வா உட்கார். படிக்கிறப்ப பார்த்ததை விட இப்போ தேவதை மாதிரி இருக்காளே. நம்ம கொடுத்து வச்சோம் தான். எப்படி இருக்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல. அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து, பத்தாவதுக்கு நானும் லட்சமா சம்பாதிக்கிறேன். சொல்லவா வேணும்? அப்படிப்பட்ட மதுவாது இப்ப என் முன்னாடி புடவை கட்டிக்கிட்டு அடக்கமா அமைதியா அழகா வேற உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ எதையுமே மறக்கலையா? மறக்கக்கூடிய சம்பவமா அது. அடுத்த வாரம் சர்ப்ரைஸா அம்மா அப்பா கூட்டிகிட்டு நானே வீட்டுக்கு வரலான் இருந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. எனி இம்பார்ட்டன்ட்? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திறமைசாலிங்க. அப்பா கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வேலை இல்லை. என்னாச்சு? கௌரவ பிரச்சனை. புரியலையே. அர்ஜுனன் ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் லீடர் மாதிரி. அவரை நான் பார்க்குறதோ இல்லை பேசுகிறதோ அப்பாவுக்கு பிடிக்கல. அவரு படிக்கல, அதனால கொத்தனாரா இருக்காரு. அர்ஜுனன் நல்ல பேர். நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ அவரை லவ் பண்றியா? தெரியல, ஆனா அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது காதலா இல்லையான்னு சொல்ல தெரியல. தெளிவான குழப்பம். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஸ்டேஜில் நீ இருக்க. ஆம் ஐ ரைட்? நான் அவங்களுக்கு உதவி பண்ணும், அதுக்காக தானே வந்திருக்கேன். ஆமா. டோன்ட் வரி, அவங்கள வர சொல்லு. தேங்க்ஸ். ஆமா, நீங்க எதுக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்க? எல்லாம் நம்ம மேரேஜை பத்தி பேசலாம் தான். ஏய் பயப்படாதியா, அதுக்கு தான் இனிமேல் அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. சாரி. ஏய் ஜஸ்ட் ரிலாக்ஸ்யா. நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று.
குடிப்பாங்க குடி குடிங்க குடி குடி என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. ம் ம் முத வீடு தேடி வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க சம்மந்தி, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஆட்டம்டா ஆடுன. ஐயோ ஊத்தாதீங்க சம்பந்தி. இல்லை சும்மா சாப்பிடுங்க, மனசுல இருக்க பாரம்லாம் குறையணும்ல. சாப்பிட்டா சரியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பந்தி. ஆனா நமக்கு பழக்கம் இல்லை. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தானே ஆறுதல். இது இல்லைன்னா எப்படி? தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம். உங்க மனுஷனுக்கெல்லாம் திருப்திக்காக வேணா ஜூஸ் எடுத்துக்கிறேன். அட என்ன சம்பந்தி நீங்க? பங்காளி சிக்கனை கடி பங்காளி, கடி 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 கடி. அப்படிதான் அப்படிதான். இந்த இங்க பாரு, மட்டன் இருக்கு, நல்லியலம் இருக்கு, அது ஒரு கடி கடி. ஐயோ பங்காளி, ஒரே நேரத்துல சிக்கனையும் மட்டனையும் எப்படி சேர்த்து சாப்பிடுறது? அது என்ன பங்காளி, இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு எடுத்து கடிக்க வேண்டியதானே? ஐயோ பங்காளி, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. கடிங்க. நம்ம 2 பேரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல. அப்படியா? சும்மா கூச்சப்படாம கடி பங்காளி. ஐயோ வரல. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது நம்ம அல்ல கைகளே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுதுங்க. இன்னொரு தடவை வச்சியே. சரி பங்காளி. ஓயமா அழகு மயில நானாவது வச்சிருந்திருப்பேன், டாக்டரோட பத்தி விட்டான். இன்னைக்கு தான் சம்பந்தி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்டா இருக்க மாட்டேன், பையனை பத்திருக்கல. நாம 2 பேரும் சம்மந்தியாக போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் கௌரவத்தையே நீங்க காப்பாத்திட்டீங்க. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுத்துருவேனா? இதை விடுங்க சம்பந்தி, முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். என்ன புதுசா தாடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்ட? கொஞ்சம் பிஸியாக இருக்கு. ஷேவிங் பண்றது கூட நேரம் இல்லாத அளவு பிஸி ஆயிட்டேன். சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அர்ஜுன் விஷயத்தில் இன்னும் குழப்பமாக தான் இருக்கியா? இல்ல, இப்ப நான் தெளிவா இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் தங்கியிருக்காங்க. சரி ஓகே. எதுக்கு எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்குற? தம்பி போதும், சீக்கிரம் கிளம்புங்க. நீ ரெடினா நாங்க ரெடிமா. நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க. தம்பி பாஸ் ஆனதான் மிட்டாய் தர்றாங்க, நீ பாஸ் பண்ண வேண்டியதானே? அஞ்சல, வாங்கம்மா. வாங்கம்மா. புது இடம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? திக்கு தெரியாம அலைஞ்ச எங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இதை போய் நாங்கள் குத்தம் சொன்னோம்னா அந்த தெய்வமே எங்களை மன்னிக்காதுமா. தெய்வத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆச்சரியமா இருக்கு. இப்பெல்லாம் சாமி கும்பிடாம வேலைக்கு யாருமே கிளம்புறது இல்லம்மா. அப்படியா? பரவாயில்லையே. மாறுறது மனுஷனோட இயல்பு, அது நீ புரிஞ்சுக்கிட்ட. அவங்களும் மாறிட்டாங்க. அந்த பெருமை எல்லாம் உன்னே தானே சேரும். இதுல எனக்கு என்னமா பெருமை? இயல்பாவே இவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க இருந்த சூழ்நிலை வேற மாதிரி வாழ்ந்துட்டாங்க. இப்ப மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு, மாறிட்டாங்க. ஆனா இவங்க மாறினது அந்த சாமிக்கே பிடிக்கல. 5 விரல்ல ஒன்னை எழுதுட்டாங்க. 5வது விரலா நான் இருக்கேன். என்ன விடுங்கம்மா, நான் ஒரு சாதாரண மனுஷி. ஆனா நீங்க படிச்ச பெரிய எடுத்து பொண்ணு. நீங்க அவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதாம்மா அவங்க செஞ்ச புண்ணியம். அதுக்கு நாங்கெல்லாம் காலம் பூரா உங்களுக்கு நன்றி சொல்லுவோம்மா. ஐயோ, நன்றி சொல்லி என்னை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாது. நானும் உங்கள ஒருத்தியா இருக்கதான் ஆசைப்படுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். எங்க அப்பா அச்சுக்கு எனக்கு நடுவுல காதல் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் வேலையை விட்டு அமிச்சிட்டாரு. அச்சு திறமைசாலின்னு எனக்கு தெரியும். அவர் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா அது காதலா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பாவோட கோவத்துக்கு அப்புறம் தான் எது உண்மைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அவர் கூட வாழ்றதுல என்ன தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. இது என்னோட முடிவுதான். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவரோட விருப்பம். இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தலைகாலே புரியல. சந்தோஷத்துல குதிக்கணும் போல தோணுது.
அதுங்க மூஞ்சிங்களை பாருங்களேன், ஊறிச்சு போய் நிக்குதுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க திடீர்னு சொன்னீங்க இல்லையா, அதான் நம்ப முடியாம தகைச்சு போய் நிக்குது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க வாங்க போலாம். இதுக்கு மேல சொத்து பறிச்சலடா. அம்மா, நீங்க சொல்றது என்ன அஞ்சலா? நீயும் என்ன நம்பலையா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். கண்ட பக்கமே வியாதி வாங்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் வீட்டுல வந்து என் உயிரை வாங்க வேண்டியது. இங்க அர்ச்சனை யாருப்பா? வாங்க, டாக்டர் கூப்பிடுறாரு. இவர் ரிப்போர்ட் எடுமா. ஓகே சார். வியாதி இருக்கிறவங்களே வியாதியை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல நீங்க கட்டிக்க போற பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்தீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உண்மையிலேயே அந்த பொண்ணு வெரி லக்கி கேர்ள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? மொத்தமா கிடைக்கும்னு பார்த்து சுத்தமா போச்சே. என்னைக்குமா நடந்திருக்கு? எங்க நம்ம அப்பா சம்மதிக்க மாட்டாரோன்னு பயந்துகிட்டு இப்படி அறியாம தற்கொலை பண்ணிக்குவாளா? ஒரே பொண்ணுன்னு பார்த்து பார்த்து வளர்த்துட்டு என் மனசை புரிஞ்சுக்காம இப்படி அட்வைஸ்ல போயிட்டாரு. உங்க பொண்ணை கொலை செஞ்ச குற்றத்திற்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அத்தாடி, நம்மளை விட மோசமா இருக்கேன். ஒண்ணுக்கும் உதவாத பொறுக்கி பயல எனக்கு மருமகனாக்க நீ ஆசைப்படுவ. அதுக்கு நான் ஆமா சாமி போடணும் இல்ல? என்ன கொழுப்புடி உனக்கு?
என்னத்த கொண்டு போற நீ எல்லாம்? இப்படி எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு இப்பதான்டா புரிய ஆரம்பிச்சது. அதுக்குள்ள அதை கெடுத்துட்டியடா. தள்ளுங்கம்மா. ஏய் மச்சான், ஏன்டா அப்படி பண்ண? யாரா டேய்? டேய், ஏன்டா அப்படி பண்ண? சொல்றா. டேய்